கோழி இவ்வளவு புள்ளையும் இழுத்து வச்சுட்டு வாகரடிக்க உனக்கு எப்படில இருக்கு? சம்முன்னு இருக்கு. அப்படியா? புள்ள இழுக்க மாட்டோம், கஷ்டம். புள்ள இழுத்த பிறகு ஈஸியா ஆடுதானே? மண்ணை விட்டு போறல வெட்டி அழகா போடுதில்ல இது புள்ள. நீ தானே அடிப்பட்டா? சம்முன்னு அடிப்பட்டிருக்கல கோழி. ஜம்முன்னு விட்டுரும்ல. வெட்டில தான் நம்ம வெட்டில தான் அடுத்து வேலை வரணும் கண்டிப்பா. சரி சரி. மண்ணு எப்படி இருக்கு வரல? முத வெட்டு தானே? முத வெட்டு. சம்முன்னு அடிப்படுத்தியல நீ. மம்முட்டிங்கிற இவ்வளோ பெரிய மம்முட்டி ஃபுல்லாக இறங்கும். சரி சரி. மம்முட்டி வளர்த்தி தானே இருக்கா? மம்முட்டி காட்டு மேலே இருந்து கீழே காட்டு. மம்முட்டி கேட்டு தானே இருக்கா? அதான் இருந்தாலும் வெட்டு இருக்கலாம்ல. வெட்டு திறமை தானே? நம்ம திறமை இருக்கலாம். சம்முன்னு கோழி இது நேராக எடுக்கணுமால? நேராக எடுக்கணும் அடுத்துண்ணா. சரி சரி. எப்படி பழகுனா நேராக எடுக்கலாம்? நேராக எடுக்க எங்கள் பெரியப்பா சொல்லியிருந்தாவே ஆரம்பத்தில் கூப்பிட்டு வந்து. அப்படியா? ஆமாம். ஃபஸ்ட்டு நமக்குலாம் கொஞ்சம் பழகு ஒரு வாரம் ஆகிட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. அம்மா என்னமே செஞ்சானே ஊடல கொத்ததான் விட ஊடல கொத்த விட்டானுல. அப்படியா? கொத்ததான் முதல் யாரும் வந்தாலும் அடுத்துனா யார் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொத்ததுக்கு தான். அப்புறம் மம்முட்டி கையில் பழகின அப்புறம் தான் வாரடிக்க சொல்லிடுவாங்க. அப்போதான் தெரியும் இந்த மாதிரி நேராக வைக்க முடியும். இல்லை நேராக வைக்க முடியாதுல்ல? நேராக வைக்க முடியாது. அந்த உடனே வைக்க முடியாதுல்ல? நானே ஒரு வாரம் ஆகிட்டு பழகிக்கு. வச்சிடலாமா அந்த உடனே? அந்த உடனே வைக்க முடியாது. சரியான மணலா இருக்கல கோழி. சரியான மணல். இது எந்த ஊர்ல? இது எந்த ஊரு? நம்ம கரெக்டாக வள்ளியூர் பக்கம்ல. வள்ளியூர் பக்கமா? வள்ளியூருக்கு மேக்கையா கிழக்காது. வள்ளியூர் பக்கம் தான். கள்ளிக்குளம். கள்ளிக்குளம். ஆமா ஆமா. அதுக்கும் கொஞ்சம் தள்ளி தான் வந்தோம். சரி சரி. ஊர் பேர் சரியா தெரியல. நாகராஜ கூட்டம் தான் தப்பு. வெட்ட முடியாம நடக்கும். நாகராஜ் யாவது நடக்காமல. போன நேரில் நீ தானே அவனை வெட்டி காப்பாத்தினா? 1.5 மாதிரி வெட்டி விட்டுருக்கோம்ல. சும்மா நிக்கான். நம்ம வெட்ட வேண்டியதான். அப்படியா? ஆமா. நம்ம பவர் இருக்கல. ஆமா. கரெக்டா வெட்டணும். கோழி குறுக்கு வலிக்குமா? குனிஞ்ச இடந்து வெட்டி அடைக்கிய? குறுக்கு வலிக்கும். பழகிட்டு நமக்கு. பழகிட்டோ? புதுசா வர ஆளுக்கு ரொம்ப வலிக்கும். சரி சரி. டெய்லி தானே வேலை பழகிதான் ஆகும். வேலையே தானே. அதனால பழகிடும். இப்போ நம்ம கொத்தனார் வேலைக்கு பண்ணனே கை பொக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது அவங்களுக்கு தெரியாதானா? சரி சரி. அதே அவங்க வேலை. அது அவங்க வேலை அவங்களுக்கு பழகிருக்கும். அதே தான். டெய்லி பெய் தான் ஆகணும். அம்மா செஞ்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். அவ்வளோ வேலையும் கஷ்டம் தான். அவ்வளோ வேலையுமே சொல்ல போனால் எல்லா வேலையுமே கஷ்டம் தான். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன். முன்னாடி கொத்தனார் வேலை பார்த்தேன். அப்படியா? ஆமா. கையால் நிற்பேன். சரி சரி. ஆமா. சரி ஆகிக்கிறோம். இங்கே உனக்கு கை பத்திருக்கா? கை பயங்கரமாக முக்கும்ல. கை பத்திட்டு வேலைக்கு போட்டானா? லீவ் பண்றியா? லீவ் பண்ணுறேன். சரி சரி. ஆமா. ஆனால் அந்த வேலைக்கு இந்த வேலை கொஞ்சம் ஒரு வாரம் கை பக்கம். ஆமாம். அதுக்கப்புறம் பழகிடும். கையை காமி. இந்த வேலைக்கு வந்து ஒரு வாரம் பக்கம் அதுக்கு காய் பிடிச்சிடும். கையை ஒழுங்கு காமில. சரி. ஆமாம். கையெல்லாம் காய் பிடிச்சிடும். காய் பிடிச்சிடும் அடுத்தானே? ஆமாம். சரி சரி. வேலை கொஞ்சம் கம்மியான கொஞ்சம் மறுபடியும் பொக்க ஆரம்பிச்சு. ஆமாம். வேலை நிறையா இருந்துச்சுன்னா பொக்காது. ஒருத்தர் பொக்கம் அதோட முடிஞ்சிடும். ஆமாம். அவ்வளோதான். ஒரு 2-3 நாள் தான். சரி சரி. சரியாயிரம் ஆகிரும். சரில கோழி அப்போ வெட்டல. சரில. சரி பாப்பமா. தம்முன்னு வச்சிருக்கா. நெட்டுக்கு சூப்பராக வச்சிருக்காள. நேராக வச்சிருவேன். சரி சரி. கயிறு பிடிச்சா கூட வைக்க முடியாது. சரி.